2019 முதல் கூட்டணியில் தொடர்ந்து வரும் தோழமை கட்சியின் தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்களுக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் நன்றி. மக்கள் நலனுக்காகவும் மாநில உரிமைகளுக்காகவும் நம் பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்வோம் என அழைப்பு. திமுக கூட்டணி 72 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்பது தமிழ்நாட்டு மக்கள் நம் மீது வைத்துள்ள நம்பிக்கையையே வெளிப்படுத்துகிறது. தமிழ்நாட்டை காக்கும் வலிமையும் அதற்கான போர் குணமும் நமக்கே உரியதாகும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். நீட் தேர்வு மோசடிகள் தொடர்வதால் தேசிய தேர்வு முகமையின் நம்பகத்தன்மை சிதைந்துவிட்டது. தி இந்து ஆங்கில நாளிதழ் தலையங்கம். தேசிய தேர்வு முகமையின் திறமையற்ற நடவடிக்கையால் பல லட்சம் மாணவர்களின் எதிர்காலம் சீர்குலைவதாக விமர்சனம். உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் நீட் மறுதேர்வு நடத்த ஒன்றிய அரசுக்கு உத்தரவிட வேண்டும். புதிய வழக்கு தாக்கல். நீட் வினாத்தாள் கசிவு வழக்கில் ராஜஸ்தான் பாஜக தலைவர் உள்ளிட்ட 5 பேர் கைது. நீட் கேள்வித்தாளை லட்சக்கணக்கான ரூபாய்க்கு விற்பனை செய்ததும் அம்பலம். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று காலை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சென்னை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கில் நடைபெறுகிறது. ஹொசூர் ரோல்ஸ் ராய்ஸ் HAL ஆலையில் உற்பத்தி தொடக்கம். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தபோது உருவான திட்டம். விமான உதிரி பாகங்களின் உற்பத்தி மையமாக உருவெடுக்கும் ஹொசூர். கேரளாவில் புதிய முதலமைச்சர் இன்று அறிவிக்கப்பட வாய்ப்பு. 10 நாட்களாக நீடித்த இழுபறி முடிவுக்கு வந்ததாக தகவல். செப்டம்பர் 30ஆம் தேதி வரை சர்க்கரை ஏற்றுமதிக்கு தடை விதித்து ஒன்றிய அரசு உத்தரவு. ஐரோப்பிய யூனியன் மற்றும் அமெரிக்கா நாடுகளை தவிர மற்ற நாடுகளுக்கு சர்க்கரை ஏற்றுமதிக்கு தடை. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் 5 மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் கனமழை. பல்வேறு பகுதிகளில் ஒரே நாளில் 33 பேர் உயிரிழப்பு. பெரம்பூர் ரயில் நிலையத்தில் சிக்னல் செயல்படாததால் ரயில் போக்குவரத்து கடுமையாக பாதிப்பு. ஆவடி திருவள்ளூர் அரக்கோணம் மார்க்கத்தில் ரயில்கள் மெதுவாக இயக்கப்படுவதால் பயணிகள் அவதி. தென்மேற்கு பருவமழை வருகிற 16ஆம் தேதி தொடங்குகிறது. தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் தொடங்க வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். சிபிஐ இயக்குநர் பிரவீன் சூட்டுக்கு மீண்டும் ஓராண்டு பதவி நீட்டிப்பு. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரின் எதிர்ப்பையும் மீறி ஒன்றிய அமைச்சரவை நியமன குழு ஒப்புதல். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு இன்று தொடக்கம். ரஷ்ய, சீனா உள்ளிட்ட நாடுகளின் அமைச்சர்கள் டெல்லி வருகை. ஈரான் அமெரிக்கா போர் நீட்டிப்பு எதிரொலி. உலகளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்படும் என சர்வதேச எரிசக்தி முகமை தகவல். LPG எரிவாயுவுடன் ஹோர்முஸ் நீரிணையை கடந்த 2 இந்திய கப்பல்கள். 3 இந்திய கப்பல்கள் பாரசீக வளைகுடாவில் சிக்கியுள்ளதாகவும் அதிகாரிகள் தகவல். IPL தொடரின் இன்றைய ஆட்டத்தில் பஞ்சாப், மும்பை அணிகள் பல பரீட்சை. குவாலிஃபயர் சுற்றுக்கு தகுதி பெற வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் களமிறங்கும் பஞ்சாப். சென்னையில் 18ஆம் தேதி நடைபெறும் சென்னை ஹைதராபாத் IPL போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று தொடக்கம். 2000 முதல் 8000 ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயம்.